ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு முசூர் டிபிஐ. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, வழக்கம் போல் நம்ம வீட்டாண்ட இருக்க கிரவுண்டு தான். சாப்பிட்டு தூங்கி எழுந்துச்சி எழுதலான்னு பார்த்தா தூக்கமே வரமாட்டேங்குது. அதுதான் கிரவுண்டுக்கு வந்துட்டு சும்மா விளையாடிட்டு போகலான்னு. இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடக்குது கைஸ். என்ன ப்ரோக்ராம்னு தெரியல, அதான் நான் பார்க்கலாம் என்னான்னு. ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன் கைஸ். எல்லாருக்கும் ஏதோ கிஃப்ட்டு தராங்க, வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே கிரவுண்டு வீடியோ ஒன்று போட்டேன் காய்ஸ். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் வேறு லீவாக, சாப்பிட்டு தூங்கினா தூக்கம் வேறு வரல. அதுதான் சும்மா அப்படியே வந்து விளையாட்டு போகலாமேன்னு வந்தேன். நம்மளுக்கு இந்த கிரவுண்டு ஒன்று மட்டும்தான் இருக்குது, அதனால தான் வந்தேன். சும்மா வந்து விளையாட்டு போகலான்னு பார்க்குற போது இங்கே ஏதோ ப்ரோக்ராம் நடக்குது. அது என்ன ப்ரோக்ராம் கூட தெரியல. இல்லை ப்ரோக்ராம் முடிஞ்சு போல், கிஃப்ட்ஸ் எல்லாம் தந்துன்னு இருந்தாங்க. பார்க்கலாம் இருங்க காய்ஸ். எனக்கு இப்போ தான் புரியுது, இங்கே வந்து கோலம் போட்டி நடந்துருக்குது. அங்கே கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க நான் போய் முன்னாடி போய் காட்டுறேன். பாருங்க கைஸ், அழகழகான கோலமெல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு இப்போ தான் புரிய வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா சொன்னாங்க இங்கே கோலம் போட்டி போட்டிருக்காங்கன்னு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே கோலம் போட்டி போட்டிருக்காங்க. நான் வேறு ஏதோ ப்ரோக்ராம் போலன்னு நினச்சேன். பாருங்கள், கோலமெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. சூரியன் கட்சியோட ஃப்ளாக் மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. பாருங்க, சூப்பராக எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஔவையார் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதில் இந்த கோலத்தில் வந்து ஒரு ஆண்டியே கீழே உட்காந்து கோலம் போகிற மாதிரியெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. தமிழ் வாழ்க. பாருங்க, ஃப்ளாக் வண்டி மாதிரி எல்லாம் சக்கரை வண்டி. சாப்பிட்டு தூங்கலான்னா தூக்கம் வரல, போர் அடிச்சிச்சு. நீங்கள் வந்தால் இங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருக்கு. பாருங்க, இங்கே மாடே வரைஞ்சிட்டாங்க. இதோட நல்ல கோலம் எது சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்குது. இது காலையில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் கோலம் போட்டி. பாருங்க, இங்கே சின்ன சின்ன பசங்களாம் சிலம்பம் கற்றுக்குறாங்க. பசங்க ஃபுட்பாலும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, ஜூனியர் பசங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் காய்ஸ். என்னன்னு தானே பார்க்குறீங்க, வாங்க முன்னாடி போய் நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துலையும் எல்லாம் கிரிக்கெட்டெல்லாம் விளாட்றாங்க. இந்த இடம் என்னன்னு நான் முன்னாடி போய் சொல்கிறேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பாருங்க காய்ஸ், இது என்னன்னா எங்கள் தருமபுரியில் இருக்க கவர்மெண்ட் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி. நான் படிக்கிற ஸ்கூல் இதுதான் என்ட்ரன்ஸு. வாங்க இப்போ உள்ள போகலாம். பாருங்க கைஸ், இங்கே தான் இந்த சைக்கிளெல்லாம் நிப்பாட்டுவாங்க. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இங்கே வந்து இந்த கல்லுங்களை இப்போ தான் போட்டாங்க. இந்த ஸ்டேஜ் கூட சின்னதாக தான் இருந்துச்சு, இப்போ பெருசாகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி போய் காட்டுறேன். போன வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்கள், ஃப்ளாகுக்கு இந்த ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி தான், அதுக்கு முன்ன நாள் தான் இது பண்ணாங்க, பெயிண்ட் எல்லாம் அடித்தா. பாருங்க கைஸ், இது என்ன போஸ்டர்னா, போன வருஷம் என்எம்எம்எஸ் எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க இவங்க 4 பேரும். இவங்கெல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாதவங்க, ஆனால் இவங்க பேர் எல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க பாஸ் ஆனதுனால இவங்களுக்கு மாதம் 1000 ஸ்காலர்ஷிப் வருது. பாருங்கள், இதுதான் ஹெச்எம் ரூமு, பிரின்சிபல் ரூமு. அது வந்து ஸ்டாஃப் ரூமு. இது லேடிஸ் ஸ்டாஃப் ரூமு. இது ஒரு ஆஃபீஸ் ரூம் தான். பேக் சைடு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. நல்ல பெரிய ஸ்கூல் தான். இந்த பில்டிங்கில் இப்போ கட்டினது தான். அங்கெல்லாம் பழைய பில்டிங். இந்த ஸ்கூலில் வந்து யார் யார் படிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஸ்கூலுன்னு டைப் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து +1 தான் படிக்கிறேன். +1 நான் வந்து எலக்ட்ரிக்கல் குரூப்பு. என் கிளாஸ் வந்து அங்கே தான் இருக்குது. வாங்க முன்னாடி போய் காட்டுறேன். ஒகேஷ்னல் குரூப் எனது. அடிப்படை மின் பொறியியல் குரூப்பு, பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஒகேஷ்னல் குரூப் கைஸ். இதுதான் என் கிளாஸ் ரூமு. இதெல்லாம் ஹையர் செகண்டரிக்கான கிளாஸ் ரூமு. இது இங்கெல்லாம் அங்கே தான் வந்து 6th to 10th வரைக்கும் அங்கே.
இங்கே வந்து +1 +2 இருக்காங்க. இங்கே +1 +2 நிறைய குரூப் இருக்கிறதுனால இங்கே இது வந்து கம்ப்யூட்டர் ரூமு. ஸ்கூல் லீவுனால அதனால ஈஸியாக வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா ஸ்கூலில் எல்லாம் ஃபோன் அலோடு இல்லை, அதனால் உள்ளே எடுக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் கைஸ் பரவாயில்ல, இங்கே அதிகமாக இருக்குது. நல்லா காற்று மாசுபாடு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃப்ரீயாக உட்காந்து ஈஸியாக படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பாருங்க கைஸ், அங்கே நடந்து போகிறதுக்கு அந்த பக்கம் கூட வழி இருக்குது. அங்கே ஒரு புதுசாக வாஷ்ரூம் கூட கட்டிகிட்ருக்காங்க எங்களுக்காக. ஓகே கைஸ், நம்ம எல்லாம் நம்ம ஸ்கூல்லலாம் சுற்றி பார்த்தியாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எனக்கு போய் கொஞ்சம் ரெக்கார்டு இந்த வேலையாக இருக்குது. நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் இன்னும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோலாம் போட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.